ஹலோ நண்பர்களே, நாம் இன்னைக்கு அயோத்தியா போகிறோம். ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். மக்கள் எல்லாரும் ஃப்ளைட் ஏறும்போது ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க. பாதி தூரம் போன பிறகு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இறங்கும்போது பயங்கர சத்தத்தோடு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு இறங்குனதோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சரியான குளிர், பயங்கர குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, ஜெர்கின் கூட எடுத்துகிட்டு வரலையேன்னு நினச்சிட்டோம். அண்ட் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசமாக இருந்ததுங்க. இதுதான் ஏர்போர்ட்டு. இறங்கணுன்னு பாருங்கள், ஆக்சுவலாக பேகேஜ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா சுற்றி ஃபுல்லாக நிறைய வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே. நிறைய டிஃப்ரெண்ட்டான சிலைகள், ரொம்பவே அருமையாக இருந்தது. பாருங்கள், ராமர் பற்றின அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நிறையா அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. நாம் இப்போ அயோத்தியா கோயிலுக்கு வந்துட்டோம். இது என்ட்ரன்ஸ் தான். அது என்ட்ரன்ஸ்னால் இதுவே ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அதுக்கு மேலே பஸ்ஸு போகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இறங்கி நம்ம நடந்தால் போகணும். பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய ஒரு வீணை வச்சுருக்காங்க. ரோடு ஃபுல்லாகவே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு எல்லோரும் மக்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் நடந்து இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தா பயங்கர பெரிய லைனு. ஆக்சுவலி நமக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால நமக்கு தெரியாது இல்லையா, எப்படி போகணும் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த கூட்டம் இருந்தோடனே நானும் நின்றுட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹனுமானுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி நம்ம ராமர் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்த்தா நிறைய க்யூ அண்டு செக்யூரிட்டி செக் வேறு. பேகை செக்யூரிட்டி செக்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புனாங்களே. பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் வந்தோம். சாமி பார்த்துட்டு வெளியில் வரும்போது நைட்டே ஆகிடுச்சு, இருட்டியே போயிடுச்சு. ஸோ அங்கே நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே போதாது. ஏன்னா அவ்வளோ இருக்குது விஷயங்கள். சாமி பார்த்துட்டு வர்றதே அவ்வளோ கூட்டத்தில் போயிட்டு வர்றது ரொம்ப பிக் சேலஞ்சாக இருந்தது. நைட்டு இருட்டிடுச்சு. சரி சாப்பிட எங்கே போகலான்னு சொல்லிட்டு தேடிட்டு போனோம். அதுவே ஃபுல்லாக சுற்றி தேடி பார்த்துட்ருக்கேன். இதில் மழை வேறு வந்துருச்சு. பயங்கர மழை, மத்தியானம் பயங்கர வெயில், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு இடம் தேடிட்டுருக்கோம். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குடில் மாதிரி வச்சு பாட்டு பாடுறாங்க, பஜன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஸ்டேஜ் போட்டு அவங்களே சாமிக்காக அர்ப்பணித்து பாடிட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஃப்ரீயாகவே இங்கே நிறைய பேர் டீ கொடுக்குறாங்க. அப்புறம் சாப்பாடெல்லாம் கூட கொடுத்துட்ருந்தாங்க. பட் நாங்கள் சாமி பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். ரிட்டன் வரும்போது தான் பசிக்குதேன்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். அண்ட் இங்கே ஒரே லைட் ஷோவாக போயிட்டு இருந்தது. மியூசிக்கு, லைட்டிங்லாம் போட்டு ஒரு லைட் ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி தான் ஃபுல்லாக போயிட்டே இருந்தது லைட்டிங்கு. ஸோ ஓவர் ஆகிடுச்சு இப்போது. இது முடிச்சுட்டு சுற்றி பார்க்கும்போது இங்கே குளிர் காயறதுக்கு வச்சுருந்தாங்க. இங்கே நின்னோன்னு தான் கொஞ்சம் ஆறுதலாகவே இருந்தது எங்களுக்கு. அண்டு இது முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போது நான் உங்களுக்கு அந்த கோவில் காட்டுறேன். இது உங்களுக்கு வீடியோ எங்கேயும் கிடைக்காது. ஸோ நாங்கள் வந்தோம், ஒருத்தவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ எப்படியே கேட்டு வாங்கினேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.